கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 35 கந்தனை கணவனாக வரிக்கும் கன்னிகைகள். முருகவேலின் தன்மைகளைப் பற்றி பரமேஸ்வரர் கூறியதை கேட்டதும் பார்வதி தேவி உள்ளம் பூரித்து, புத்திரர்களை பெற்றெடுத்தவர்களுள் மிகச் சிறந்தவரே, தங்கள் மைந்தனின் மகிமைகளைக் கேட்டு உலகிலுள்ள மனிதர்கள் முக்தியை அடைவார்கள் என்று சொன்னீர்களே, அப்படிப்பட்ட நம் குமாரனின் மகிமைகளை தாங்கள் இன்னும் எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டாள். உடனே சிவபெருமான், வனப்பு மிகுந்தவளே, முருகப் பெருமானின் அருமை பெருமைகளை சகல உலகங்களின் நன்மைக்காகவும் இப்போது உனக்கு கூறுகிறேன் கேள் என்று கூறத் தொடங்கினார். நம் அருமை குமாரனான முருகன் இருக்கிறானே, அவன் சகல தேவர்களின் வடிவம், சகல உலகங்களின் வடிவம், சகல ஜீவராசிகளின் வடிவம். உபனிஷத்துக்களில் கூறியுள்ள சாட்சாத் பரபிரம்மம் இவனேயாவான். உலகத்தில் மகிமை பொருந்திய வஸ்துக்களும் லட்சுமி கடாட்சம் புஷ்டி ஆகியவைகள் நிரம்பப் பெற்றதும் முருகனின் அருளாலேயே இயங்கி வருகின்றன. ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றுவது போல் தந்தையின் வடிவமே மகனாக ஆகியுள்ளது. அப்படி ஏற்பட்ட விளக்கின் அருமை பெருமைகளால் விளக்கின் பெருமை மிகுந்து விடுமல்லவா? பார்வதி தேவியே, இவ்வாறாகத்தான் நம்மிடமிருந்து அவதரித்த நம் புதல்வனும் மகானாக விளங்குகிறான். உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளைப் பார்த்தாலும் அங்கெல்லாம் இவனது மகிமைகளே பரவியிருக்கிறது. கணக்கில்லாத ருத்ரர்களுள் இவன்தான் காலக்கினி-ருத்ரன். சங்கு, சக்கரம், கத்தி ஆகியவற்றை கைகளில் ஏந்தியிருக்கும் பல விஷ்ணுக்களுள் எச்சமயத்திலும் விஷ்ணுவாக இருப்பவன் இந்த கந்தன்தான். மகாவிஷ்ணுவின் 4 உருவங்களில் இவனே வாசுதேவன். ஆயுதங்களை ஏந்திய அந்த விஷ்ணு அவதாரங்களுள் இவனே ஸ்ரீராமன். யாதவர்களுள் இவனே வாசுதேவ புத்திரன். பஞ்ச பாண்டவர்களுள் இவனே அர்ஜுனன். சகல பிரஜாபதிகளுக்குள் வேதங்களுக்கு பதியான பிரம்மாவும் இவனே. மனுக்கள் அனைத்திலும் ஸ்வயம்புவ மனுவாக இருப்பவனும் இவனே. சகல தேவர்களிலும் தேவேந்திரனாக இருப்பவன் இவனே. தேஜஸ்களுள் அக்னியும் இவனே. பித்ருக்களுள் இவன்தான் யமன். ராக்ஷர்களுள் இவன் நிருருதி. நீர்வாழ் ஜீவன்களுக்குள் இவன் வருணன். பலவான்களுக்குள் இவன் வாயு. கந்தவர்களுக்குள் சித்ரதன். பெருநிதி படைத்தவர்களுள் குபேரன். போகங்களைக் கொடுக்கும் திக்பாலகர்களுள் ஈசானன். மேன்மை வாய்ந்த கஜங்களுக்குள் ஐராவதம். நதிகளுள் கங்கை. ஏக தசருத்ரர்களுள் சங்கரன். அஷ்டவசுக்களுள் பாவகன். துவாதசாத்ரியர்களுள் விஷ்ணு. வைத்தியர்களுள் அஸ்வினி தேவர்கள். அசுரர்களுள் பிரகலாதன். சர்ப்பங்களுக்குள் வாசுகி. மிருகங்களுள் சிங்கம். பறவைகளுள் கருடன். பிரம்ம ரிஷிகளுள் வசிஷ்டன். தேவ ரிஷிகளுள் நாரதர். சகல மரங்களுக்குள் அஸ்வத்தம்.
2 காலுள்ள பிராணிகளுள் அந்தணன். இந்த உலகத்தில் தேவர்கள், மிருகங்கள், மனிதர்கள் ஆகியவர்களுள் எங்கெல்லாம் வல்லமை, பெருஞ்செல்வம், காந்தி, வித்தை, ஞானம் ஆகியவையெல்லாம் விளங்கி இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த முருகனின் மகிமையால்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. புவனேஸ்வரியே, உன் புத்திரனின் அருமை பெருமைகளை இப்போது சுருக்கமாக உன்னிடம் சொல்லிவிட்டேன். இதை விரித்துச் சொல்லப் போனால் 100 கோடி ஆண்டுகளானாலும் சொல்லி முடிக்க முடியாது. இத்தகைய உன் குமாரனின் கீர்த்திகளைப் பற்றி நான் முன்பே ஒரு தடவை உனக்கு சொல்லியிருக்கின்றேன். அதை நீ மறந்து விட்டாயோ, அல்லது உலக நன்மையின் பொருட்டு மறுபடியும் என் வாயால் அதை சொல்லிக் கேட்க வேண்டுமென்று விரும்பினாயோ என்னவோ? இப்படி கூறி முடித்த சிவபெருமான் தம் ஆருயிர் பத்தினியான பார்வதி தேவியை ஆசை பெருக்கோடு கட்டியணைத்து கொண்டு அந்தப்புரம் நோக்கிச் சென்றார். இவ்வாறாக சிவபெருமானால் சொல்லப்பட்ட முருகனின் கீர்த்திகளானது உலகத்தில் அங்கங்கு மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. வைகுண்டவாசியான மகாவிஷ்ணுவின் மாளிகையில் மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்டிருக்கும் பெண்மணிகள் இந்த முருகனின் மகிமைகளை சதா காலமும் அதி அற்புதமான வீணைகளில் இசையாக வடித்து பாடி வருகிறார்கள். அக்காலத்தில் உபேந்திரனின் கண்களிலிருந்து 2 பெண்மணிகள் தோன்றினார்கள். அழகான கருவிழிகளைக் கொண்டிருக்கும் அவ்விருவரில் ஒருத்தியின் பெயர் அமுதவல்லி, அதாவது அம்ருதவல்லி. மற்றொருத்தியின் பெயர் சுந்தரி, அதாவது சௌந்தர்யவல்லி. அவ்விருவரும் முருகப்பெருமானின் அருமை பெருமைகளையும் அதி அற்புதமான அழகு கவர்ச்சியையும் வெகுவாக பிறர் புகழ்வதைக் கேட்டு அடைவதற்கரியவரான அந்த கந்தனையே தங்கள் மணாளராக அடைய விரும்பி அவரை குறித்து மிகுந்த கவனத்தோடு தவம் புரிய விரும்பினார்கள். சகல கல்யாண குணங்களும் நிரம்பியவர்களும் மனோகரமான தேகவனப்பைக் கொண்டவர்களும் பூமியில் ஈடு இணையில்லாத அழகிய வடிவத்தை கொண்டவர்களுமான அப்பெண்மணிகள் இருவரும் இந்த சராசர உலகத்திலேயே தங்கள் அழகிற்குச் சமமான புருஷர் அந்த முருகப்பெருமான் ஒருவரேதான் என்று தீர்மானித்தார்கள். மிகுந்த மகிமை வாய்ந்த கந்தவேலனுடைய அருமை பெருமைகளை வீணாகானத்தின் மூலம் உருக்கமாகப் பாடும் பெண்மணிகளின் வாயிலாக அடிக்கடி கேட்டு மனம் உருகித் தவித்த அவ்விரு சகோதரிகளும் இளந்தளிரைப் போன்ற மிருதுவான படுக்கையில் படுத்திருந்தும் மன்மதனின் காமபானங்களுக்கு இரையானவர்களாக உறக்கம் பிடிக்காமல் உடல் நலிந்து சோர்ந்து போனார்கள். முருகனின் மாபெரும் வரலாறுகளைக் கேட்டு உணர்வதிலேயே அளவு கடந்த ஆனந்த பரவசமடைந்து ஒவ்வோர் இரவும் கண்ணுறங்காமலேயே பல நீண்ட இரவுகளையும் கழித்தார்கள். இறுதியில் அக்கன்னிகைகள் இருவரும் நாணற்காட்டிற்குச் சென்று அங்கு திவ்யமான குளக்கரையொன்றின் மீது அமர்ந்து அன்ன ஆகாரங்களைத் தொடாமல் தவசீலர்களுடைய நியம நிஷ்டைகளை அனுஷ்டித்து வரலானார்கள். அவர்கள் தாங்கள் இடுப்புக்களில் அணிந்திருந்த நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட ஒட்டியாணங்களைக் கழற்றி வைத்துவிட்டு முஞ்சில் புல்லால் ஆகிய கயிறுகளை அரை ஞானாகக் கட்டிக்கொண்டும் மிக மென்மையானதும் தூய்மையானதுமான மான் தோலை இடுப்பில் உடுத்திக் கொண்டும் தாங்கள் முதலில் கட்டியிருந்த அழகான வெண் பட்டாடைகளை அவிழ்த்து வைத்துவிட்டு
அவற்றிற்கு பதிலாக சிறப்பான மரவுரிகளை உத்தரியங்களாக தரித்து கொண்டும் உடம்பு முழுவதும் வெண்திருநீறு பூசிக்கொண்டும் ருத்ராட்சங்களையே அணிகலன்களாக அணிந்து கொண்டும் முருகப்பெருமானின் ஷடாக்ஷர மகாமந்திரத்தை பக்தி சிரத்தையோடு ஜபித்த வண்ணம் அவரையே மனதில் இருத்தி தியானித்து வந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.